character, knowledge, confidence. SRK Higher Secondary School, KARIKALAMPAKKAM. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening dear 11th standard students. So today நம்ம பார்க்க போகிறது 11th standardல physics பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸ்க்கு வரும்போது சம் டாபிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ the topic is propagation of errors. So what is the propagation of errors? ஸோ அந்த அதுக்குள்ள என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம கிளாஸஸில். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இன்றைக்கி கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் போகலாமா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th டைப்ஸ், லாஸ்ட்டாக 4 டைப்ஸ் பார்த்துருப்போம். கோஷியன்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கோஷியன்ட் மீன் டிவைடு எரர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் எரர் இஸ் த பவர் குவான்டிட்டி. ஸோ பவர் குவான்டிட்டி பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது சில வேல்யூஸில் நம்ம பவர் குவான்டிட்டிஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பவர் குவான்டிட்டிஸ் பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டேக் யுவர் புக்ஸ், பேஜ் நம்பர் 26. ஓகே, ஸோ எரர்ஸ் இன் த பவர் ஆஃப் த குவான்டிட்டி. கன்சிடர் nth பவர் ஆஃப் ஏ. நம்ம என்னென்னா nth பவர் ஆஃப் ஏவோட nth பவர் நம்ம எடுத்திருக்கோம். தட்ஸ் எரர் வேல்யூ. தட் இஸ் z இஸ் ஈக்குவல் டு a பவர் n அப்படிங்க. இந்த எரர் டெல் இசட் இந்த z. ஸோ இசட்டோட எரர் வேல்யூ டெல் இசட். ஸோ அதை எப்படி ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட். ஸோ இசட்லேருந்து ப்ளஸ் வேல்யூ டெல் இசட் இருக்கலாம், அப்படி இல்லைனா மைனஸ் வேல்யூ டெல் இசட் இருக்கலாம். தட் இஸ் வந்து எரர் வேல்யூ. ஸோ இசட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ பவர் அது ஏ பவர் ஆஃப் nth வேல்யூ இஸ் ஆல்சோ தட் இஸ் எரர் வேல்யூ இஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பவர் n. ஸோ ஏ ப்ளஸ் டெல் ஏ இருக்கலாம், ஆர் ஏ மைனஸ் டெல் ஏ பவர் n வேல்யூ இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பவர் n அப்படின்னா இந்த n அப்படின்றது ஏவுக்கு காமன். ஸோ ஏவுக்கும் பவர் n தான், ஸோ டெல் ஏவுக்கும் பவர் n தான். ஓகேவா? அப்போ இதில் டோட்டலாக ஏன்ற வேல்யூ நம்ம வெளியே எடுத்துடும். ஸோ வெளியே எடுத்துட்டோம்னா தட்ஸ் ஏ பவர் n. ஏன்னா ஏ மட்டும் அதில் தனியாக வராது, இது ஏ தனியாக எடுத்தோம்னா தட்ஸ் பவர் வேல்யூ கூட ஆட் ஆகும். ஸோ ஏ பவர் n வேல்யூ நம்ம அவுட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குங்க, தட்ஸ் 1 வேல்யூ இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ். இங்கே ஏன்ற வேல்யூ கிடையாது, ஒன்லி டெல் ஏ தான் இருக்குது. டெல் ஏ அப்படின்றது தட்ஸ் வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரு வேல்யூ தான், ஏன்றது தனி வேல்யூ கிடையாது. அப்போ இங்கே ஏன்ற வேல்யூ இல்லை அப்படின்னா இங்கே நம்ம வெளியே எடுக்கிற வேல்யூ என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். ஓகே, அப்போ டெல் ஏ பை ஏ அப்படின்னு மாறும், ஹோல் பவர் n. ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ் ஆல்சோ ஏ பவர் n வேல்யூ இஸ் தட் இஸ் இசட் வேல்யூ. ஸோ ஏ பவர் n இஸ் ஈக்குவல் டு இசட்னு கொடுத்துருக்காங்க. தட் இசட் வேல்யூ வந்து ஏ பவர் n-க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ n முன்னாடிக்கு வந்திருக்காங்க பைனாமியல் ஈக்குவேஷனில். ஸோ n டெல் ஏ பை n. ஓகே, நெக்ஸ்ட்டு we get அதாவது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி 1 பவர் ப்ளஸ் எக்ஸ் பவர் n அது வந்து 1 ப்ளஸ் nx அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் அது வந்து முன்னாடி இந்த பவர் n வந்து முன்னாடி கொண்டு வந்துருப்பாங்க. நெக்லெக்டிங் ரிமைனிங் டேர்ம்ஸ் டிவைடிங் போத் சைட்ஸ் பை z. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போத் சைட்ஸும் z-ஆல் டிவைட் பண்ணுறாங்க. இங்கே z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z அப்படின்னு வரும். ஸோ z டிவைடட் பை z. ஸோ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா z கேன்சல் ஆகிடும், மீதி 1 அப்படின்ற வேல்யூ இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் z டிவைடட் பை z இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் n del a by a அப்படின்னு வரும். தட் இஸ் del a by a, ஆர் இங்கே 1 கேன்சல் ஆகிடும். தட் இஸ் del z by z இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் n del a by a அப்படின்னு வரும். திஸ் வேல்யூ இஸ் எரர் வேல்யூ ஈக்குவேஷன். del z by z இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு del a by a. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் அவங்களுக்கு வந்து டெரிவேஷனாக இங்கே எழுதியிருப்பாங்க. த ஃப்ராக்ஷனல் எரர் that is this is fraction error, that is del z by z in the nth power of quantity is n times the fraction errors in that quantity, that is n times in the fraction errors in that quantity. ஏன்னா n into del a by a ன்னு இருக்கு. So n times the fraction error in that quantity.
ஸோ இது இந்த ஈக்குவேஷனை வச்சு இங்கே டெரிவேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு ஜென்ரல் ரூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் z is equal to a power p b power q by c power r இருக்கும்போது இந்த மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனல் எரர் in z is given by del z by z. இப்போ a power p இருக்குது அப்படின்னா ஸோ p முன்னாடிக்கு வந்துட்டு தட்ஸ் del a by a. ஸோ ஏவோட எரர் வேல்யூ பை தட்ஸ் a வேல்யூ கரெக்ட் வேல்யூ ப்ளஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணணும் ப்ளஸ் தட் இஸ் ஆல்சோ q முன்னாடிக்கு வந்துட்டு q இன்ட்டு del b. ஸோ b யோட வேல்யூ del b by b. ஸோ b யோட எரர் வேல்யூ del b by b வேல்யூ ப்ளஸ் இந்த கீழே இருக்கிறது அதே போல் என்ன பண்ணோம் மேலே கொண்டு வந்துட்டு தட்ஸ் வந்து அதையும் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டினாமினேட்டரில் c பவர் r வேல்யூ. ஸோ அதன் மேலே இருக்கிற வேல்யூ கீழே செக் பண்ணோம்னா r இன்ட்டு அதனோட சியோட எரர் வேல்யூ del c by c. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க டிவைட் பையில் கொடுக்குறாங்க அப்படின்னா a பவர் p b பவர் q டிவைட் பை c பவர் r 3 வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எரர் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ பர்சன்டேஜ் எரர் z is given by இப்போ இதில் வந்து பர்சன்டேஜ் எரரை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். del z by z into 100 plus also p into del a by a into 100 plus q into del b by b into 100 and r into del c by c into 100. ஸோ எல்லா வேல்யூஸும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ஆல் த வேல்யூஸ் மல்டிப்ளை இந்த 100 வேல்யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் பி given the example sum. That sum is 1.9. The physical quantity x is given by ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் x is equal to a square b cube divided by c root d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. The physical quantity x is given by x is equal to a square b cube by c root d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If the percentage error of the measurement a b c and d are இப்போ பர்சன்டேஜ் எரர் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஏவோட பர்சன்டேஜ் எரர்ஸ் 4% கொடுத்துருக்காங்க, பியோட பர்சன்டேஜ் எரர்ஸ் 20% அண்ட் சியோட பர்சன்டேஜ் எரர் 30% அண்ட் டியோட பர்சன்டேஜ் 1% கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி. தென் calculate the percentage error in the calculation of x. ஸோ எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. அப்போ எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. சொல்யூஷன் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x is equal to a square plus b cube divided by c root d அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ அதனோட எரர்ஸ் இஸ் del x divided by x. அதனோட பர்சன்டேஜ் எரர் இஸ் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது a ஸ்கொயர் அப்படின்னா அந்த ஸ்கொயர் முன்னாடி கொண்டு போகும். ஸோ 2 கொண்டு வந்துட்டு ஏவோட எரர் வேல்யூ del a by a இன்ட்டு அதனோட பர்சன்டேஜ் எரர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் அதே போல் என்ன பி கியூப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கியூபை முன்னாடி கொண்டு வந்துருங்க. தட் இஸ் பியோட எரர் வேல்யூ del b டிவைடட் பை பி இன்ட்டு அதே போல் பர்சன்டேஜ் எரர்னா 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் del c by c. del c அப்படின்றது c கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அது இப்போ del c தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் எதுவும் கொடுத்துருப்பாங்க, முன்னாடி வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் இங்கே 1 இருந்தது 1 அதை போட்டலாம். ஸோ 1 போகணுன்னு அவசியம் கிடையாது. தென் சேஞ்ச் ஆஃப் த எரர் தட் இஸ் del c டிவைடட் பை c இன்ட்டு அதனோட பர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் இன்னொன்று கொடுத்துருப்பாங்க ரூட் டி வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரூட்டுக்கு வந்து நம்ம 1/2 முன்னாடி எடுத்துக்கிறோம். ஏன்னா ரூட்டோட வேல்யூ பவர்ஸ் 1/2. ஸோ அந்த 1/2 முன்னாடி எடுத்துருக்காங்க. தென் டியோட எரர் வேல்யூ del d by d இன்ட்டு ஆல்சோ இதையும் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு டேக்கன் as 2 இன்ட்டு பர்சன்டேஜ் எரர். இப்போ del ஏவோட பர்சன்டேஜ் எரர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க தட் இஸ் 4% ப்ளஸ் 3 இன்ட்டு del பியோட பர்சன்டேஜ் எரர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஆல்ரெடி 2% கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு del சியோட பர்சன்டேஜ் எரர் ஆல்ரெடி 3% கொடுத்துருக்காங்க. del டியோட பர்சன்டேஜ் எரர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க தட் இஸ் 1%. அதுக்கு முன்னாடி இங்கே ஆஃப் இருக்கிறதுனால அந்த ஆஃபை முன்னாடி எழுதிங்க இன்ட்டு டியோட பர்சன்டேஜ் எரர் இஸ் 1% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்க. 2 into 4 is 8% and 3 into 2 is 6% and 1 into 3 is 3% and half into 1 is 0.5%. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணி வர வேல்யூ தட் இஸ் x is equal to 17.5%. திஸ் இஸ் த பர்சன்டேஜ் எரர் ஆஃப் x. ஸோ எக்ஸஸோட பர்சன்டேஜ் எரர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே. ஸோ எப்படி நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து எழுதணும் அப்படின்றது, எப்படி வந்து ரவுண்டட் வேல்யூ பண்ணணும் அப்படின்றத அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெஃபினேஷன் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ என்னென்ன சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனோட டெஃபினேஷன்ஸ் அண்ட் வந்து ரூல்ஸ். ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ digit this tells us number of units. Digit அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து சொல்லுவாங்க. we are reasonably sure having counted in the making measurement are called as significant figures. ஸோ எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா significant figures அப்படின்னு சொல்லுவாங்க. the digit that are known as reliable
plus the first uncertain digit are known as the significant figures or significant digits. So what is the significant figures அப்படினு கேக்குறாங்க அப்படினா இது எழுதுங்க. What is the significant figures and define significant figures அப்படினு கேக்குறாங்க. digits அப்படினு கேட்டாங்கன்னா this is இது எழுதுங்க. Okay, next for example the value of gravitational constant. The gravitational constant value கொடுத்திருக்காங்க 6.67 into 10 power minus 11 Newton meter square kilogram inverse 2. So gravitational constant value here the digit 6 and 6 are reliable and certain while the digit 7 is uncertain. So 6 reliable அப்படினு சொல்லுவாங்க. Next digit is uncertain அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? So அந்த uncertain value தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா round value பண்ணுவோம். Thus the measured value as the three significant figures. Okay. So this is called as a three significant figures. எத்தனை இருக்கு? 6.67 இருக்கு. ஓகேவா? 6 1 2 3 3 digit. So this is a three significant figures. இதுல first one is uncertain, certain, this is uncertain, reliable, certain and uncertain. The rules for counting significant figures are given below. So எப்படி வந்து ரூல்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணும் significant figures அப்படின்றத டேபிள் 1.9 கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அந்த சம்மை நம்ம போடலாம். Okay, see the table 1.9 rules for counting significant figures. So significant figures-ஐ கவுண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க ஒரு 7 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து significant figures-ஐ கவுண்ட் பண்ணணும். இதை படிச்சிட்டிங்கன்னா ஸோ எப்படியெல்லாம் significant figures-ஐ கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல் non-zero digits are significant. ஸோ என்ன non-zero digit இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து significant அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1342 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே non-zero values. எத்தனை வேல்யூஸ், how many digits they have? That is 4 digit. That is 1342 இருக்கு. Has 4 significant figures. So this is the 4 significant figures அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1342 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு 4 டிஜிட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எல்லாமே non-zero வேல்யூ. ஸோ இட் இஸ் 4 significant figures அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு கேட்குறாங்கன்னா this is 4 significant figures எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ரூல்ஸ், ஆல் ஜீரோஸ் between 2 non-zero digits ஆர் சிக்னிஃபிகன்ஸ். 2 non-zero டிஜிட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் இருந்ததுன்னா தட்ஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனிங்க, 2008. ஸோ 2008னு இருக்குது. இங்கே non-zero வேல்யூ இருக்குது, இங்கே non-zero வேல்யூ இருக்குது. மிடில் பார்த்தீங்கன்னா 2 0 இருக்குது. ஸோ இட் இஸ் a significant figures. ஓகேப்பா, இப்போ இதை என்ன எழுதலாம் அப்படின்னா they have the 4 significant figures. அப்போ 2008 அப்படின்றது 4 significant figures. 0 இருக்குது அப்படின்ட்டு நம்ம 0 நினச்சி அது significant figures இல்லை, இப்போ 2 8 மட்டும் கவுண்ட் பண்ணிவிட்டு இது 2 significant figures அப்படின்னு எழுதுனீங்கன்னா தட்ஸ் வந்து தப்பு. ஓகேவா? இப்போ 2 non-zero வேல்யூஸ்க்கு இடையில் 2 0 இருக்குது அப்படின்னா தட்ஸ் வந்து கவுண்டிங் ஃபார் த significant figures. ஓகே, திஸ் இஸ் 4 significant figures. நெக்ஸ்ட்டு, all zeros to the right of the non-zero digit but to the left of the decimal points are significant. இப்போ ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30700 டிஜிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 30700 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி டாட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கவுண்ட் பண்ணிக்கணும். இதே இங்கே டாட் கொடுக்கலன்னா நீங்கள் 0 நீங்கள் கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் இங்கே டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30700 டாட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். இப்போ 30700 அப்படின்னா எத்தனை 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ தே ஹேவ் த 5 significant figures அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஒரு ரூல்ஸும் இம்பார்ட்டன்ட், புரிஞ்சால் தான் நீங்கள் எழுத முடியும். ஏன்னா இதில் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி, இல்லைனா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு, the number without a decimal point, the terminal or trailing zeros are not significant. இப்போ அதே வேல்யூ இப்போ 30700 இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜீரோக்கு பக்கத்தில் உங்களுக்கு பாயிண்ட் இல்லை, புள்ளி இல்லை, பாயிண்ட் இல்லை. ஓகேவா? வித்தவுட் டெசிமல் பாயிண்ட் கிடையாது, கொடுக்கல அப்படின்னா இந்த ஜீரோ நீங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? அந்த 00 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக நீங்கள் எடுத்துக்க முடியாது. அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக இந்த 3 மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இஸ், இதனோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இஸ் 3. ஓகேவா? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, இதே இன்னொன்று அதே போல் இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட் இஃப் தே ஆர் கம் ஃப்ரம் த மெஷர்மெண்ட்.
இப்போ மெஷர்மெண்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா ஜீரோவும் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் வேல்யூ மீன்ஸ் இங்கே மீட்டரு, சென்டிமீட்டரு, மில்லிமீட்டர் அந்த மாதிரி ஒரு வேல்யூக்கு அப்புறம் மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் இந்த ஜீரோவை நீங்கள் கவுண்டிங்கில் எடுத்துக்கணும், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கணும். அப்போ இந்த வேல்யூ இஸ் 5 significant figures. 30700 m as the 5 significant figures. Okay. Next, fifth point. If the number is less than 1, the number is less than, so 1 ஓட கம்மியா இருக்கு, கொடுத்திருக்கிற number is 1 ஓட கம்மியா இருக்கு. The zeros on the right of the decimal point but to the left the first non-zero digit are not significant. So இந்த வேல்யூ எடுத்துங்க. For example 0.00345. This value is less than 1 value. ஓகேவா? இது வந்து 1 விட கம்மியான வேல்யூ, ஏன்னா பாயிண்டில் வருது. ஸோ 0.00345 ஆஸ் இதுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00345 வருது அப்படின்னா இது 1க்கு அப்புறம் ஒன்னோட கம்மியாக இருந்ததுன்னா அந்த 2 ஜீரோவை நீங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ என்னென்னா இதில் 3 வேல்யூ மட்டும் தான் நீங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக எடுத்துப்பீங்க. ஸோ திஸ் இஸ் 3 significant figures. ஓகே, they have the 3 significant figures. Next, sixth point. All zeros to the right of the decimal point, all zeros to the right of the decimal point and to the right of the non-zero digits are significant. இப்போ டாட் பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜீரோ வேல்யூ கொடுக்குறாங்க. இப்போ 40.00, ஸோ டெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.00ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெசிமல் பாயிண்டில் 0.00 கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நீ கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். ஸோ 40.00 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஜீரோ கவுண்டிங்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இது எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும்? 1 2 3 4 significant figures அப்படின்னு வரும். ஓகேவா? தே ஆர் த 4 significant figures. நெக்ஸ்ட்டு 0.030400 அப்படின்னு வருது. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது 1 கம்மியான வேல்யூ அப்படின்றதுனால இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஜீரோவை நீங்கள் விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணுவீங்க. தட் வேல்யூ 0400. திஸ் இஸ் 5 significant figures. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன். The number of significant figures does not depend on the system of units used. ஸோ எந்த யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டிபெண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்காது அப்படின்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் எழுதுறோம் அப்படின்னா அது யூனிட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இப்போ 1.53 சென்டிமீட்டர் அப்படின்னா 1.53 சென்டிமீட்டர்ஸ் ஆல்சோ என்னது 3 significant figures. 0.0153 மீட்டர் அப்படின்னா திஸ் இஸ் வந்து என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஜீரோ நம்ம விட்டுணும், ஏன்னா 1 கம்மியான வேல்யூ. ஸோ திஸ் இஸ் 3 significant figures. திஸ் இஸ் ஆல்சோ என்னது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ஜீரோ வேல்யூ விட்டுட்டு மீதி என்ன இருக்குது 153 கிலோமீட்டர். திஸ் இஸ் ஆல்சோ 3 significant figures. ஸோ இந்த மாதிரி சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த யூனிட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கவுண்ட் பண்ண முடியும். எல்லா ரூல்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், ஷார்ட் ஆன்சரில் ஒரு 2 பாயிண்ட் மட்டும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு லாங் ஆன்சர் கொஸ்டினில் எல்லாத்தையும் எல்லா ரூல்ஸும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை படிச்சிட்டிங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை ஈஸியாக நீங்கள் கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ எப்படி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கவுண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அந்த சம்முக்கு போகலாம். ஓகேவா? ஸோ இங்கே கவனிங்க. ஸ்டேட் த நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் 1.10 எடுத்துங்க. ஸ்டேட் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இந்த ஃபாலோயிங். இப்போ இதில் என்ன நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 600800. இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்? இங்கே லாஸ்ட்டில் நம்ம 2 நான்-ஜீரோ எலிமெண்ட்டுக்கு மிடில் ஜீரோ வந்துடும், அதை கவுண்டிங்கில் எடுத்துக்கணும். பட் ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற ஜீரோ நீங்கள் கவுண்டிங்கில் எடுத்துக்கூடாது. பட் ஆனால் இங்கே டாட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஜீரோவை நீங்கள் கவுண்டிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் இங்கே டாட் கொடுக்கல. ஸோ இட்ஸ் ஒன்லி 6008 மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ இட் இஸ் 4 significant figures. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆல்சோ 400. இதுக்கும் என்னது டாட் கொடுக்கல. அப்போ இந்த 0 2 கவுண்டிங்கில் வராது. அப்போ 4 மட்டும் தான் கவுண்டிங்கில் வரும். திஸ் இஸ் 1 significant figures. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 0.007. இது வந்து 1 விட கம்மியான வேல்யூ. ஸோ அதனால் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 2 ஜீரோ நீங்கள் கவுண்டிங் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 7 மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ 1 significant figures. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5213.0. ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜீரோ கொடுத்துருக்காங்க. ஸோ பாயிண்ட் டெசிமல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த ஜீரோ உங்களுக்கு கவுண்டிங் ஆகும். ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 5. ஸோ 5 significant figures. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2.65 × 10^24 மீட்டர். ஸோ இது ஒன்றும் நீங்கள் இதை எதுவும் அவசியம் கிடையாது. இது மட்டும் எடுத்துங்க. 2.65 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதாவது 3 significant figures. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.006032. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற இந்த 3 நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இது 1 கம்மியான வேல்யூ அப்படின்றதால இந்த 30 நீங்கள் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஸோ 60332 மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. திஸ் இஸ்
4 significant figures. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, அதனோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ கவுண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரூல்ஸை ப்ராப்பராக படிச்சுங்க. 1 or 2 டைம்ஸ் அந்த ரூல்ஸை படித்து நீங்கள் சம்ஸை நிறைய சம்ஸ் உங்களுக்கு கைடு எதாவது வச்சிங்கன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் நெட்டை ரெஃபர் பண்ணுங்கள். நெட்டில் போய்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் ஆன்சர் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் இந்த ரூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் டெஃபினிஷன் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதை தான் பார்த்தாச்சு. ரவுண்டிங் ஆஃப் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எப்படி வந்து ரவுண்டிங் ஆஃப் பார்க்க போகிறோம். 1.72 எடுத்துங்க. ஸோ ரவுண்டிங் ஆஃப் ஒரு வேல்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி நம்ம ரவுண்டட் வேல்யூவாக மாற்றுறது அப்படின்றது. ஓகே, கால்குலேட்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ். நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஆடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் ஆர் பவர்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நிறைய வேல்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வர வேல்யூஸை எப்படி நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? The calculators are widely used nowadays to do the calculation. The result is given by the calculator as too many figures. In no case should result have the more significant figures than the figures involved in the data used calculation. The result calculation with numbers containing more than one certain undigit. So நிறைய certain undigits இருந்தானா should be rounded off. அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம rounded off மாற்றுவோம். The rules for rounding off as shown in the figure. இப்போ நம்ம இந்த rounded off பண்ணுறதுக்கான என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அந்த ரூல்ஸ் நம்ம பார்ப்போம். டேபிள் 1.10ல ஸோ see the table 1.10 இதில் கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் ஃபார் த ரவுண்டிங் ஆஃப். ஸோ ரவுண்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா if the digit to be dropped is smaller than 5 then the preceding digit should be left unchanged. ஸோ இப்போ வந்து 5-ஓட கம்மியான ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்டில் டிஜிட் இருக்குது. ஓகேவா? அந்த 5 நீங்கள் 5-ஓட கம்மியாக இருந்ததுன்னா அந்த வேல்யூ நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. 7.32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ரவுண்டிங் ஆஃப் இஸ் இந்த 2 அப்படின்றது 5-விட நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த 2 நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வேல்யூ இஸ் 7.3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ரவுண்டட் வேல்யூவில். நெக்ஸ்ட்டு தட் இஸ் ஆல்சோ 8.94 அப்படின்னா ஸோ 8.94 4ன்றது 5-விட கம்மியான வேல்யூ. ஸோ இஸ் 8.9 நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கவனிங்க, இஃப் த டிஜிட் டு பி ட்ராப் இஸ் கிரேட்டர் தென் 5 then the preceding digit should be increased by 1. இப்போ 5-ஐ விட அதிகமாக இருக்குது டெசிமல் பாயிண்டில் 5-ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணாலும் ரவுண்ட் பண்ணி அதை 5 விட அதிகமாக இப்போ 2.5 இருக்குது 2.6 இருக்குன்னா அதை ரவுண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதான் தான் நீங்கள் சொல்லிக்கலாம் 7.26 அப்படின்ற வேல்யூ இருக்குது. இது ரவுண்டட் ஆஃப். இது என்னென்னா 26 2க்கு அப்புறம் இருக்க அந்த 6 அப்படின்றது 5 விட நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ இதை ரவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 17. இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்டை வந்து ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தட் வேல்யூ 17.3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அதே போல் 11.89 இருக்குன்னா ஸோ 9 அப்படின்றது 5 விட அதிகமான வேல்யூ. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்டை நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று இன்க்ரீஸ் பண்ணலாம். தட் ரவுண்டட் வேல்யூ இஸ் 11.9 அப்படின்ற வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு if the digit to be dropped is 5 followed by the digits other than 0 then the preceding digit should be raised by 1. இப்போ எப்படி வந்து 5-ஐ வந்து நம்ம ட்ராப் பண்ணுற போகிறோம். if the digit to be dropped 5 followed by the digits other than 0. ஸோ other than 0-வாக இருக்கும்போது நம்ம 5 எப்படி ட்ராப் பண்ண போகிறோம். then the preceding digit should be raised by 1. ஸோ அதுக்கு preceding digit-ஆக ஒன்று வந்து என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 7.352 அப்படின்னு எடுத்திருக்காங்க. on being rounded off to first decimal becomes 4. இப்போ 7.352 அப்படின்றது ஸோ 3க்கு அப்புறம் 5 அப்படின்றது வருது. ஸோ 5க்கு அப்புறம் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெசிடென்ட் டிஜிட் நம்ம ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தட் வேல்யூஸ் 7.4 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18.159 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 5க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 18.2 அப்படின்னு சொல்லிட்டு 18.159 18.2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th ரூல்ஸ், இஃப் த டிஜிட் டு பி ட்ராப்ட் 5 or 5 followed by the zeros then the preceding digit is not change if it is even. ஸோ இப்போ ஈவன் நம்பர் வருது முன்னாடி, தட் இஸ் 3.45 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 5க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 4 இஸ் ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இஸ் ரவுண்டட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம 5-ஐ நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ 3.45 இருக்குது. ஸோ 5க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஈவன் நம்பராக இருந்ததுன்னா நம்ம 5-ஐ வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒமிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8.254 8.254ல் 2க்கு முன்னாடி என்ன இருக்குது, 2ன்ற வேல்யூ 5க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா 2ன்ற வேல்யூ இருக்குது.
ஸோ இதை ரவுண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க வேல்யூ ஒமிட் பண்ணிடலாம். ஜஸ்ட் 8.2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்போ அப்படின்னா ஈவன் வேல்யூ வரும்போது மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து ஆட் வேல்யூ வருது அப்படின்னா இங்கே 3.354 இதுதான் லாஸ்ட் ரூல். இஃப் த டிஜிட் டு பி ட்ராப் 5 or 5 followed by the zeros, then the preceding digit is raised by 1 if it is odd. ஸோ இப்போ ஹார்ட் வேல்யூ வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கு முன்னாடி ஆட் வேல்யூ வருது அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். தட் இஸ் 3.4. நெக்ஸ்ட்டு 350. அதே போல் 5க்கு முன்னாடி இருக்கிறது ஆட் வேல்யூ. ஸோ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். தட் இஸ் 8.4. திஸ் ரூல்ஸ் ஃபார் த ரவுண்டிங் ஆஃப். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா எப்படி ரவுண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இந்த ஃபாலோ பண்ணி தான் நீ ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். 1 2 3 4 5 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு லாங் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். எனி ஆஃப் த 2 ரூல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஷார்ட் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து அதை ரவுண்ட் பண்ண சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ரவுண்ட் பண்ணி ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி ரவுண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து லாஸ்ட்டாக பார்த்தோம். ஓகேவா? ஸோ எப்படி வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை ஃபைன் பண்ணணும் அப்படின்றத அதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுக்கும் சம் ரூல்ஸ், ஒரு 7 ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 7 ரூல்ஸையும் நம்ம திரும்ப ப்ரூவ் பண்ணிங்க. நிறைய நம்பர்ஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எடுத்து வச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ், ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ், இந்த ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸை நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் 1.11ல் ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 நம்பர்ஸை வந்து ரவுண்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே? ஸோ இதான் வந்து ஹோம் ஒர்க்கு. இது எல்லாமே ரவுண்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the posture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1, Maths, Physics, Chemistry, Biology. Group A2, Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3, Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7, Billianoor Main Road, Karikalampakam, Puducherry 7. Contact 0413 2665 755.